ஏம்மா, என்னால வரிசையில நிக்க முடியல. எனக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கி தரியாமா? சரி கொடுங்க. எந்த ஊருக்கு போறீங்க? நாகப்பட்டினமா? சரி, நான் அங்க போய் உட்காருங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லையா? படிக்கிறியாமா? மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறேன். லீவுக்கு ஊருக்கு போறேன். நீங்க? என் புள்ளைய தேடி போறம்மா. ஏமா இவ்வளவு லேட்டு? இடையில கிராசிங்ல லேட் ஆயிடுச்சுப்பா. அது இல்லாம நெட்வொர்க் ப்ராப்ளம். அதான் கால் பண்ண முடியலப்பா. நேரம் ஆனா மனசு பதறாதா? ஏன்பா? அதான் பெத்த மனசு. சரி ஏறுமா. ரம்யா, 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 உன்னை எங்கெல்லாம் தேடி அலையிற. நீ ஏமா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? இந்த கப்பல் கவுந்துடுச்சுப்பா. மாலுமி இல்லாத இந்த காகித கப்பல் காத்தடிச்சா கவரதாமா செய்யும். இதுக்காக இவ்ளோ கவலைப்படுற? நீங்களும் மாலுமி இல்லாத இந்த காகித கப்பல் தான்ப்பா. இந்த காகித கப்பலை பார்த்த உடனே ஏதாவது ஞாபகம் வருதாப்பா? இப்ப என்ன எதுக்குப்பா தேடிட்டு வந்தீங்க? இது என்னம்மா கேள்வி? பெத்த மனசு தேடாதா? உங்களை பெத்த மனச மறந்துட்டீங்களேப்பா. உங்க அப்பா யாருப்பா? கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டேனாப்பா? இதுவரை நானும் கேட்டதில்ல, நீங்களும் சொன்னதில்ல. தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க அப்பா யாருப்பா? எங்க இருக்காங்க? தாத்தாவை பார்த்தேன். கரைமேல் நடக்கிறேன் உன் பாத சுவடு தேட. உப்பு காற்று தழுவுது பழைய. தம்பி, என்கிட்ட கொடுப்பா, நான் செஞ்சு தரேன். அலை வந்து சொல்கிறது நீயும் இங்கேதானா. மணலில் என் பெயரை இந்த அம்மா போனாயா. பார்த்து நின்றே மௌனம் கூட பேசுது. புல்லாங்குழல் குரலில் நினைவு வீசுது. இன்னும் ஒரு முறை என்ன
வாமா. நீ இங்க இருந்தா வர? உங்க மகனை பாத்துட்டீங்களா ஐயா? இல்லம்மா. இந்தா. நீ கப்பல் அதிகாரியா போறல்ல, இந்த காகித கப்பலை ஓட்டி பழகு. ம். உங்க மகன் எப்படி காணாம போனாங்கய்யா? காணாம போகலாமா, என் கண்ணுக்கு தூரமா போயிட்டான். உன் கூட படிச்ச எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்கல்ல, நீ ஏன்டா இப்படி இருக்க? எப்படி இருக்க? எதிர்த்து பேச ஆரம்பிச்ச பிறகு உருப்பிட்ட மாதிரி தான். நீங்க என்ன உருப்படியை செஞ்சு சாதிச்சிட்டீங்க? நீங்களே காயலாங்கடை வச்சுதானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொழப்ப வச்சுதான் உன் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த. உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்ச. நீ அந்த காயிலங்கடையை கூட வச்சு பொழைக்க தெரியாத கையாலாகாதவனா இருக்கியடா. இந்த ஈன பொழப்புக்கா நான் டிகிரி படிச்சேன்? எதுடா ஈன பொழப்பு? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. தோலுக்கு மிஞ்சின பிள்ளைய கை நீட்டுறீங்க. இனிமே உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். அன்னைக்கு கோச்சுக்கிட்டு போனவன் இது வரைக்கும் வரல. 27 வருஷம் ஆச்சு. என்னைக்காச்சும் என் கண்ணில் பற்ற மாட்டான். நானே தேடிக்கிட்டே இருக்கேன். தாய் இல்லாதவன் நான் தான் தன்மையா பேசியிருக்கணும். அவசரப்பட்டு கைய ஓங்கி இருக்க கூடாது. அவன் நல்லா இருந்தா எனக்கு போதுமா? இந்தாங்கய்யா. இது யாருமா? எங்க அப்பா. என் மகன் கிடைச்சிட்டாமா. என் மகன் கிடைச்சிட்டாமா. ஆ? என் மகன் கிடைச்சிட்டாமா. என் மகன் ஐயோ ஐயோ தாத்தா, யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. தாத்தா என்னாச்சு? ஏன்பா, நீங்க தாத்தாவை பார்க்க கூடாத அளவுக்கு தாத்தா என்ன தப்புப்பா பண்ணிட்டாங்க? தாத்தா கோவப்பட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லப்பா. நீங்க வீட்டை விட்டு வந்ததுல என்னப்பா நியாயம் இருக்கு? அன்னைக்கு உங்க மேல கோவப்பட்டதுக்காக தாத்தா இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்காவது நீங்க தாத்தாவை விட்டுட்டு வந்ததுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களாப்பா? தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோன்னு பைபிள் சொல்லுதுலப்பா. அன்னைக்கு தாத்தா கண்டிக்கலனா நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்கப்பா. நான் அப்பப்ப போன்ல பேசுறேன், லீவு கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆனாலும் நான் எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா இத்தனை வருஷமா நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் வந்துட மாட்டீங்களான்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கிற தாத்தாவோட வலிய, அந்த பெத்த மனச புரிஞ்சுக்காம இருந்துட்டீங்களேப்பா. கப்பல் ஓட்டுற உங்க வாழ்க்கை ஒரு காகித கப்பலா கரை சேர முடியாம போய்கிட்டே இருக்கேப்பா. கப்பல் காத்தடிக்கிற திசையில தான் போகுன்றதுக்காக அது போற போக்குலயே விட்டுருவீங்களாப்பா? அது போக வேண்டிய இடத்துக்கு திருப்புவீங்கல்ல? ஒருவேளை திசை சரியாவே இருந்தா கூட கட்டுப்பாட்ட விட்டுற மாட்டீங்கல்ல? மாலுமி எப்பவுமே தவறு செய்ய மாட்டாங்கப்பா. தாத்தா மாலுமிப்பா.
அப்பா அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா தாத்தா, போன உயிர் திரும்ப வந்துருச்சுப்பா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? தந்தையர் தினம். மதர்ஸ் டேன்ற மாதிரி ஃபாதர்ஸ் டேயும் இருக்கிறது. ஏன்னா தாயினுடைய அன்பு மாத்திரமல்ல, தகப்பனுடைய அன்பையும் நம்ம நினைத்து பார்க்கணும் என்பதற்காக இது வைக்கப்பட்டு இருக்கிறது. தாயின் அன்பை தான் எப்போவுமே ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. அது தியாகமான ஒரு அன்பு, நம்ம அரவணைக்கிற அன்பு என்பதாகலாம் உண்மைதான். அதே மாதிரி தான் தகப்பனுடைய அன்பும் தாயினுடைய அன்புக்கு குறைந்து போனது அல்ல. நிறைய பேர் ஏன் தகப்பனுடைய அன்பை ரொம்ப சொல்லுவதில்லைன்னா, தகப்பன் கண்டிப்பாக இருப்பாங்க. தாயார் என்ன செய்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை அரவணைத்து கொண்டு ஆறுதல் படுத்துவாங்க. தகப்பனார் அப்படி இருக்க மாட்டார். சில குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒழுங்காக படிக்கலை, மார்க் எடுக்கலைன்னா தகப்பனார் கோவந்து பிள்ளைகளை அடிப்பாங்க. சாப்பாடு கொடுக்காத, ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, தகப்பனாருக்கு தெரியாமல் பின் வழியாக சாப்பாடெலாம் கொடுத்து தள்ளலாம் கொடுத்து, நீ சந்தோஷமாக இரு போதும் அப்படின்னு, என் பிள்ளை படிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பிள்ளையை அந்த நேரத்தில் காப்பாற்றுவாங்கல்ல. அதனால் தாயின் அன்பு தான் பெருசுன்னுவாங்க. அது மாத்திரமல்ல, தகப்பனுடைய அன்பும் பெரிது தான். தாயார் அந்த நேரத்தில் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. தகப்பனுடைய அன்பு எதிர்காலத்தில் என் பிள்ளை நல்லா இருக்கணும், இப்போ இவன் ஒழுங்காக படிக்கலை, மார்க் எடுக்கலை, கெட்ட நண்பர்களோட சுத்தனான்னா எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு எதிர்காலத்தை குறித்து கரிசனை உள்ளவன் தகப்பன். அப்போ தகப்பனுடைய அன்பு குறைந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சிட்சிக்கிற ஒரு அன்பு. வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார், தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். கர்த்தர் தண்டிப்பாராம். ஒரு தகப்பன் பிள்ளையை தண்டிப்பதை போல கர்த்தரும் தண்டிப்பார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பன் பிள்ளையை கண்டித்து சிட்சித்து வளர்க்கலைன்னா பிள்ளைகளை அவங்க உண்மையாக நேசிக்கலைன்னு அர்த்தம். தன் பிள்ளையை உண்மையாக நேசித்தா பிள்ளை தப்பு செய்யும்போது சிட்சித்து கண்டித்து போதித்து சரியாக வளர்க்கிறது தான் தகப்பனுடைய அன்பு என்பது. பாருங்கள், ஒரு பக்கம் தாயினுடைய அன்பு, இன்னொரு பக்கம் தகப்பனுடைய அன்பு நிறைந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு பக்கம் தகப்பனாக இருந்தால் நம்மை சிட்சித்து கண்டித்து சரிப்படுத்துவார். இன்னொரு பக்கம் அழுத உடனே தாயை போல அரவணைத்து ஆறுதல் படுத்துவார். அதனால் தகப்பனுடைய அன்பும் தாயினுடைய அன்புக்கு குறைந்தது இல்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தாயினுடைய அன்பை அவன் வெளிப்படுத்துகிற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தகப்பன் தன் அன்பை வெளிப்படுத்துகிற விதம் இன்னொரு வித்தியாசம், அவ்வளவுதான். மற்றபடி தகப்பனும் தன் பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அந்த தகப்பர் கண்டிப்பாக இருந்து தண்டிக்கிறதுனால நிறைய பேருக்கு தகப்பன் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகி எங்கள் அம்மா தான் அம்மா அன்பு தான் பெருசுன்னு நம்ம நினைத்து விடுகிறோம். அதனால் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போகிறோம். ஆனால் ஒரு காலம் வரும்போது தான் அதை உணர்ந்து கொள்ளுவோம். அந்த தகப்பனுடைய அந்த சிட்சித்த அந்த அன்பு எவ்வளோ முக்கியம் என்பதை. நான் ஒரு சமயம் தூத்துக்குடி ஃபோர்ட் இருக்குல்ல, கடற்கரை, அதில் ஒரு பெரிய ஆஃபீஸராக பணி செய்கிற ஒரு சகோதரரை
அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தார். அவர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். நல்ல ஆண்டவருடைய பிள்ளை, ஒழுக்கார வைத்து பேசி கொண்டே இருந்தார். பெரிய ஆஃபீஸராக அவர் அங்கே பணி செய்கிறார். அந்த துறைமுகத்தில் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறார். அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க. நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், கீழ்ப்படியணும், கெட்ட நண்பர்களோடு போகக்கூடாது, எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி அப்போ என்னை கண்டிப்பாங்க, சில சமயம் அடிப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு வருது என்ன தகப்பேன் என்பதாக எங்கள் அப்பா மேலே ஒரு வெறுப்பெல்லாம் வந்திருக்குது, கோபமெல்லாம் வந்திருக்குது, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இந்த துறைமுகத்தில் பெரிய ஆஃபீஸராக உட்கார்ந்துருக்கிறேன் காரணம் என் தகப்பனாருடைய கண்டிப்பு தான். அன்றைக்கு என்னுடைய தகப்பனார் என்னை சிட்சித்து கண்டிக்காமல் விட்டிருந்தா நான் கெட்ட நண்பர்களோடு சுற்றி இந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டேன், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்க மாட்டேன். அன்றைக்கு எனக்கு தெரியல என் தகப்பனார் கண்டிக்கும் போது. ஆனால் இன்றைக்கு இந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது என் தகப்பனாருடைய அன்பை நான் நினைக்கிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். எங்கள் அப்பா கண்டிப்பாக வளர்த்ததுனால தான், அந்த கண்டிப்பு தான், அந்த சிக்ஷை தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதாக. அதனால் தகப்பனுடைய அன்பையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் கொஞ்சம் திட்டுறாங்க, கண்டிக்கிறாங்க, இப்படி கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை விளங்கி கொண்டு என் மேலே உள்ள அன்பனால தானே கண்டிக்கிறாங்க. ஒருத்தர் கண்டிக்காமல் எப்படியும் போட்டு என்னை விட்டால் அவங்க மெய்யான தகப்பனாக இருக்க முடியாது. தன் பிள்ளைகள் மேலே அன்பு அக்கறை உள்ள தகப்பன் தான் கண்டிப்பாக இருப்பாங்க, சரிப்படுத்துவாங்க, நம்முடைய தவறை சுட்டி காண்பிப்பாங்க. அது அந்த நேரம் நமக்கு கஷ்டமாக தான் தெரியும், நம்மளை அவங்க நேசிக்காத மாதிரி தெரியும். உண்மை என்னென்னா நம்ம மேலே உள்ள ஒரு பெரிய அன்புனால தான் அவங்க அவ்வளோ கண்டிப்பாக நடந்து கொள்கிறாங்க. என் பிள்ளை எந்த தவறிலையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, தவறான நண்பர்களோடு சேர்ந்து அவன் கெட்டு போயிடக்கூடாது, படிப்பை விட்டுறக்கூடாது, அவனுடைய திறமையை விட்டுறக்கூடாதுன்னு கவனம் செலுத்துவது. அதனால் தகப்பனுடைய அன்பையும் புரிந்து கொண்டு எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனை தந்திருக்கிறான்னு ஆண்டவரை துதிக்கணும். எப்படி எனக்கு ஒரு நல்ல தாயாரை ஆண்டவர் தந்தாரான்னு தெய்வனை துதிக்கிறோமோ அதே மாதிரி ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல தகப்பனாரை தந்திருக்கிறீங்க, என்னை நேசிக்கிற தகப்பன், என்னை சிட்சிக்கிற தகப்பனை தந்திருக்கிறீங்க, என்னை சரிப்படுத்துகிற தகப்பனை தந்திருக்கிறீங்க. அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிக்கணும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தகப்பனாருக்கு இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுத்து, எனக்கு நீங்கள் தகப்பனாய் ஆண்டவர் தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன், உங்கள் நிமித்தம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நீங்கள் கண்டிப்பாக இருந்து எனக்கு அன்பு காட்டினதற்காக நன்றி கூறுகிறேன்னு சொல்லி உங்களுடைய தகப்பனாரை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். சரியா? அதை செய்வீங்களா? நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய தகப்பனார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன். எங்களுடைய வீட்டில் என்னுடைய தாயார் தான் எல்லாத்தையும் பொறுப்படுத்தி கவனித்தாங்க. எங்களுடைய தகப்பனார் எங்களை படிக்க வைக்கிறதில் கவனம் செலுத்தி பல நன்மைகள் செய்தாங்க. பெரும்பாலும் தாயாருடைய அன்பு தான் மேலோங்கி நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் தகப்பனார் கண்டிப்பாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே எல்லாம் அமைதியாகிரும், சூழ்நிலையே மாறிடும். அவங்க ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்கல்ல, அது மாதிரி. ஆனால் எங்களுடைய தகப்பனாருடைய அன்பும் மறக்க முடியாதது. எங்களுக்காக அவங்க வளர்த்த ஸ்கூலில் போய் சேர்க்குற காரியம் அதெல்லாம் செய்கிறது இது ஞாபகம் இருக்குது. நான் முதல் முறை சென்னை பட்டணத்துக்கு 4 மாவட்டத்துலேருந்து தகப்பனார் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணதுனால அங்கே போனோம். என் தம்பிமார் 2 பேர் முன்னால் போயிட்டாங்க. நானும் என்னுடைய மூத்த சகோதரனும் என்ன 6வது வகுப்பு இங்கே எக்ஸாமெலாம் முடித்த பிறகு தான் நாங்கள் போனோம். நாங்கள் சென்னை போய் சேர்ந்த உடனே ஒரு நாள் முழுவதும் என்னையும் என் மூத்த சகோதரனுடைய தகப்பனார் அழைத்து கொண்டு போய் சென்னை பட்டணத்தை சுற்றி காமிச்சாங்க. இதுதான் பெரிய, அப்போ எல்ஐசி பில்டிங் தான் பெருசு, அதை காமிச்சாங்க. கடற்கரை, அப்புறம் ஜூக்கு கூட்டி கொண்டு காமிச்சாங்க. அப்போ ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டி போய், நான் பிரியாணின்றது அதுக்கு முன்னால் பார்த்ததில்லை, கிராமத்தில் தெரியாதில்ல. இதெல்லாம் 64, 65 அந்த டைமில் 1965 புகாரி ஹோட்டலில் கூட்டு போய் பிரியாணி இது. அப்போ நம்ம அப்போ தான் முதல்ல பார்க்குறோம். ஒரு தகப்பனாக எங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காமிச்சு இதான் மெட்ராஸ் பட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் எங்களை சுற்றி காமிச்சு நடத்துகிறோம். அது மாதிரி ஸ்கூலில் சேர்க்குறதில்ல, இந்த ஸ்கூல் நல்லா படிப்பாக இருக்குன்னு இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறதில்ல. அது மாதிரி தகப்பனுடைய அன்பும் மாறாதது.
தாயினுடைய பராமரிப்பு அன்பு வித்தியாசம், தகப்பனுடைய அன்பு வித்தியாசம். 2 பேருடைய அன்பு சேரும்போது தான் ஒரு முழுமையான மனிதனாக நம்ம உருவாக முடியும். அதனால் கடைசி நாட்களில் என் தகப்பனார்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, என்னை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நான் செய்வேன்னு சொல்லி கடைசி காலத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவை, கை செலவுக்கு பணம் கொடுக்கறது, கவனிக்கிறது, எல்லாத்திலும் சொல்லி எப்போ வேணாலும் நீங்கள் வாங்க என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி அது மாதிரி கவனித்து கொள்ளுகிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் எனக்கு தாயார் தகப்பனாரை கவனித்து பராமரிக்கிற காரியத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். அதனால் அவர்களை நினைக்கும் போது எனக்கு எந்த குற்ற மனசாட்சி வருவதில்லை, ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். தாய் தகப்பனை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, உங்களுடைய தகப்பனாரை கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் உங்களுடைய மனசாட்சி உங்களை வாதிக்கும், அது உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள சந்தோஷமாக கவனித்து கொள்ளுங்க, அவங்களை பார்த்து கொள்ளுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு நன்மை செய்யாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தான் அவங்க மூலமாக கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் விளங்கும். அதனால் இந்த தந்தையர் தினத்தில் உங்களுடைய தந்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க உயிரோடு கூட இருந்தாங்கன்னா நீங்கள் போய் அவங்கள சந்திங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, உங்களுடைய நன்றியை தெரியப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். செய்வீங்களா? அவங்க கோபப்பட்டு சில சமயத்தில் உங்களை மற்றவங்க மத்தியில் கோபத்தோடு பேசி அவமானப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கலாம். பரவாயில்ல, அதை ஏன் நீங்கள் மன்னித்து, உங்களுடைய தகப்பனார் தானே, மன்னித்து நீங்கள் அவங்களுக்கு அன்பு காட்டக்கூடாது. அதனால் அவங்க ஒருவேளை அப்படி உங்களை காயப்படுத்தியிருந்தால் அதுக்காக வருத்தப்படுவாங்க, பின்னால் உட்காந்து வருத்தப்படுவாங்க. அது மாதிரி தந்தையர்களே நான் பார்த்துருக்குறேன். பையன் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வந்தால் மார்க்கு சரியாக இல்லை, ஒழுங்காக படிக்கலை, கோபத்தில் அடிச்சிட்டார். அவன் அழுதுகிட்டே போயிட்டான். அன்றைக்கி சாப்பிடவே இல்லை. அவங்க அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி பையன் சாப்பிடவே இல்லை, நீங்கள் அடிச்சிட்டீங்க. படிப்புக்காக தான் அடித்தார். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது படுக்க பக்கத்தில் உட்காந்து இவர் அழுதுகிட்டே இருக்கார். தகப்பன், என் பையனை நான் அடிச்சிட்டேனே, ஐயோ அப்படின்னு சொல்லி. இதுதான் தகப்பனுடைய அன்பு. அதனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டு இந்த நாளில் உங்களுடைய தகப்பனாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணலாமா? தகப்பனை, இந்த தந்தையர் தினத்திற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை தந்த நல்ல தகப்பனாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு காண்பித்த அன்புக்காக, சிக்ஷைக்காக, அவங்களை சரிப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக நாங்களும் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பட்ட பிரயாசம் செய்த உதவிகளுக்காக நாங்களும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடி நாங்கள் அவங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி விலகி இருந்தால் அந்த பாவத்தை கர்த்தர் மன்னியும். அவருடைய தகப்பனாரை ஆசீர்வதியும், நல்ல சுக பலனை அவர்களுக்கு தாரும். அவங்க இப்பவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். நான் கடைசி வரை என் தகப்பனார் எனக்கு செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அப்படி என்னை ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.